ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பரான லாங் வீடியோ தான். இதில் என்னால் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி க்ளீன் அண்ட் கிளியராக பர்ஃபெக்டாலாம் காட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஆங்கிளில் வச்சு நான் என்னென்ன பண்ணேன்றதை நான் பேசுகிறேன். நான் அதுக்கு கூடவே அங்கே செஞ்சிட்ருக்கேன். பிகாஸ் என்னால் ஃபுல் அண்ட் ரொட்டேஷனாக காமிச்சிட்டு வேலையும் பண்ண முடியாது. அண்ட் நான் 7 நாள் விரதம் இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. அங்கே இங்கேன்னு அந்த பொசிஷனில் என்னால் கேமரா வைக்க முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, குக்கர்லேயே இன்றைக்கி சாப்பாடு வடிச்சிட்டேன். இது புது அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான். அதுக்கப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு. கல்யாண விருந்துனா சாம்பார் மஸ்ட்டு தானே. அப்புறமா நான் இது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாமே போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, முருங்கைக்காவையும் போட்டுட்டேன். பருப்பு, தக்காளி மட்டும் தனியாக வேக வச்சுருந்தேன். எடுத்த தக்காளியை இதில் மசிச்சு போட்டாச்சு. இது ஒரு பக்கம் ஆக, நான் அன்றைக்கி எப்படி சமைச்சேன்னா ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக சமைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ரசத்துக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரசம் பார்த்திங்கன்னா பேசிக்காக எனக்கு அவ்வளோ வைக்க தெரியாது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணேன். இது வந்து என்னோடய மாமியார், சிஸ்டர்லாம் நல்லா வைப்பாங்க. பருப்பு ரசம் தான். அப்படி ஒரு ரசம் இருக்கிறதே நான் வந்து கல்யாணம் ஆகி வந்த அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சது பூண்டு மிளகு ரசம், அவ்வளோதான். அப்புறமா சாம்பார் வைக்கிற கேப்லேயே உருளைக்கிழங்கு, பட்டாணியும் வேக போட்டாச்சு. எல்லாமே மடன்னு பரபரப்பாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒண்டியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாலாம் நம்ப கூட மாட்டாங்க நானாக இப்படி பண்ணுறேன்று. இதெல்லாம் ஒரு பக்கம் படப்படப்பாக நடக்கும்போது சைட் பை சைட் கட்டிங்லேருந்து வடைக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து அதில் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போடுறதுலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். சாம்பாரும் ஒரு வழியாக கூட்டியாச்சு, புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ரசம் பண்ணலான்ட்டு குண்டாவும் எடுத்து வச்சுட்டேன். ரொம்பலாம் பண்ணல, எல்லாமே அளவாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் கிச்சன் ஏன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது? யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க கிச்சன்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க தெரியுமா? கரெக்ட் தாங்க. எல்லாருமே பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் இருக்க முடியாது இல்லையா? மேபி அவங்க பர்ஃபெக்டாக இருக்கலாம். எனக்கு இவ்வளோ தான் வரும் வச்சுக்கோங்களேன். என்னால் முடிஞ்சது நான் என்னவோ அதுதான் நான் காட்ட முடியும். நான் ஒரு வீடியோ போடுறேன்ட்டு எல்லாமே வந்து என்னால் எல்லா டைமுமே, சில டைமில் பண்ணலாம், பட் எல்லா டைமுமே பர்ஃபெக்டாக வைக்க முடியுமா? நான் கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக கிரேட் தான், நான் குறையே சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறமா சேமியாவே வறுத்து எடுத்தாச்சு. ரசமும் செஞ்சுட்டு, சாம்பாரும் செஞ்சுட்டு, சாப்பாடும் வச்சுட்டேன். 3 எடுத்துன்னு போய் வைக்க வேண்டிய இடத்துலையும் வச்சாச்சு. கூடவே பாலை காய போட்டாச்சு. சேமியாவை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, பாலையும் இன்னொரு குண்டையில் ஊற்றிட்டு, அதில் ஜவ்வரிசியை போட்டுட்டு ஜவ்வரிசியை வேக விட்டாச்சுங்க. அப்படியே சேமியா வறுத்த கடையிலேயே எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணியும் போட்டு ஒரு பெரட்டி எடுத்திங்கனாலே உருளைக்கிழங்கு மசியல் ரெடிங்க. அது இல்லாமல் எப்படிங்க கல்யாண சாப்பாடில். அதுக்கப்புறமா பொங்கலும் வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சக்கரை பொங்கல் வைக்கிற கேப்லேயே வடை சுட்டேன், எல்லாமே பண்ணேன், எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, இலையும் கழுவியாச்சு. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே எனக்கு முன்னாடி வந்து பூஜைக்கு சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை முடித்தோம். அதுக்கப்புறமா அவங்களும் ஆரத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஆரத்தி காட்டினாலும் அவர் தான் காட்டுவார் எங்கள் வீட்டில் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் தீபம் காமிச்சு எனக்கு பொட்டு வச்சு விட்டுட்டு ரொம்ப தடுமாறேன்னு நினைக்கிறேன் பேசுகிறதுல, திக்கி திணறி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. வாய்ஸ் ஓவர் இவ்வளோ லென்த்தாக கொடுக்கறதுனால அப்படி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் தான், பட் கொஞ்சமாக பொறுத்துக்கோங்க சரிங்களா? இதை ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு இதெல்லாம் பண்ணுறா, ஃபர்ஸ்ட் டைமாக இதெல்லாமே செய்கிறா, இதை ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான்றது தான் நான் காமிக்க வரேன். அண்ட் நாளைக்கு கூட இல்லை, இதுக்கப்புறம் வர வீடியோஸில் உங்களுக்கு சஷ்டி விரதத்தில் என்னென்னலாம் பாடியில் சேஞ்சஸ் பார்த்தீங்க, என்னென்னலாம் ஆச்சு, பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே நம்ம பேசலாம். நான் பேசணும்னு ரொம்ப நாளாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் எனர்ஜி கண்டிப்பாக வரும். அண்ட் எல்லாருமே விரதத்தை திறக்கும் போது தயவு செஞ்சு கொஞ்சம் செட்டில்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க. மோர் அந்த மாதிரி சரிங்களா? என்னோடய வீட்டுக்காரர் திட்டிகிட்டு இருந்தார். நாங்கள் அதான் சாமிக்கு படையல் போட்டாச்சு, நீயும் வந்து சாப்பிடுங்க. நான் ஒரு பிடிவாதமாக இருக்கேன். 6 மணிக்கு தான் என்னோடய விரதத்தை கலைப்பேன்ட்டு நான் 6 மணிக்கு தான் கலைப்பேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இதில் கூட என்னை திட்டிகிட்டு தான் இருக்கார். ஏன் நீ சாப்பிட மாட்டேற, நீயும் வந்து சாப்பிடுவா, படையல் போட்டாச்சுல அப்படின்ட்டு.
பட் ஸ்டில் நான் 6 மணிக்கு தான் அதை முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களுமே விரதத்தை திறக்கும் போது மோரோ இல்லை இளநீரோ அந்த மாதிரி சட்டல்டாக வச்சு திறங்க. ஏன்னா ஒரேடியாகவே நம்ம எல்லாம் எடுக்கும் போது நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு கொடுக்கும். அப்புறம் நம்ம முருகரை ப்ளேம் பண்ணக்கூடாது, உன்னால தான் இப்படி ஆச்சுன்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் விரதம் இருக்கும்போது வேண்டுறது என்னென்னா, இதனால் நான் இருக்கிற விரதம் நான் நல்லபடியாக முடிக்கணும், இதனால் நம்ம உடம்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது முருகா அப்படின்னு தான். ஸோ அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம திணிச்சுக்கிட்டால் கண்டிப்பாக அது வந்து தான் சேரும். அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், சட்டலாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கெயின் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வேணுன எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் என்னோடய பேக் சைடில் கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ இந்த vlog எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.